ஹாய், இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கிராமத்து ஸ்டைலில் ஃப்ரெஷ்ஷான ஆற்று மீன் போட்டு மண் சட்டியில் வச்ச மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? முதல்ல தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். பூண்டு 2 கட்டி, சின்ன வெங்காயம் 100 கிராமு, சாம்பார் தூள் 2 ஸ்பூனு, மல்லித்தூள் 3 ஸ்பூனு, மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ப, புளி ஒரு கைப்பிடி அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? ஒரு கடாயில் கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். உளிச்சு வச்ச சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். இது ரெண்டையும் நல்லா வதக்கி வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச வெங்காயம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். எடுத்து வச்ச புளியை நல்லா தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். இது கூடயே நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டு சேர்த்துட்டு மல்லித்தூள், மிளகாத்தூள், சாம்பார் தூள் இது எல்லாமே சேர்த்துட்டு கை விட்டு நல்லா கெட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம். நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்க மசாலா வகைகள் எல்லாமே நம்மளே ஹோம்மேடாக ரெடி பண்ணுறது. எந்தவித கலர்ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸோ இல்லாமல் சுத்தமான முறையில் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஹோம்மேட் மசாலாஸ் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ ரெசிபி பார்க்கலாமா? ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடான உடனே கடுகு, வெந்தயம் தாளிச்சிட்டு இடித்து வச்ச பூண்டு, கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். பூண்டு நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகி சூப்பராக ஒரு ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளி கரைசலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குழம்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு மூடி போட்டு குழம்ப நல்லா ஒரு 10-15 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. அப்போ தான் குழம்பு பச்சை வாசமெல்லாம் போய் நல்லா நம்ம ஊற்றின நல்லெண்ணெயெல்லாம் மேலே மிதந்து வரும். இப்போ பாருங்கள், நல்லா குழம்பு கொதிச்சு வந்துருச்சு. நம்ம எடுத்து வச்ச மீனை சேர்த்துடலாம். மீன் சேர்த்துனதுக்கப்புறம் 2 நிமிஷம் அடுப்பில் இருந்தால் போதும். மீன் வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் விட்டிங்கன்னா மீன்லாம் உடஞ்சி போயிடும். 2 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான மீன் குழம்பு ரெடி. இந்த சண்டே இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.